இந்தியன் பிரீமியர் லீக் T20 சீரிஸோட 9th மேட்ச் ராஜஸ்தான் ராயல்ஸ் அண்ட் டெல்லி கேபிட்டல்ஸுக்கு இடையில சவாய் மன்சிங் ஸ்டேடியம் ஜெய்ப்பூர்ல நடக்க போகுது. இந்த மேட்சோட ஃபேண்டசி ப்ரிவ்யூ GLSL டீம் எப்படி மேக் பண்ணுறது பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். ஜெய்ப்பூர் பிச் பொறுத்த வரைக்கும் நல்ல பேட்டிங் ட்ராக், ஹை ஸ்கோரிங் வென்யூவாக தான் இருந்திருக்கு. பிச் இனிஷியலாக பேசர்ஸுக்கு கொஞ்சம் அசிஸ்ட் கொடுக்கும், தென் பால் பேட்டுக்கு நல்லா வரும். செகண்ட் இன்னிங்ஸ் லேட்டராக பிச்சு கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகும். லாஸ்ட் மேட்ச்சில் பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் தான் வின் பண்ணாங்க. பட் இந்த வென்யூவில் சேஸ் பண்ண டீம் தான் அதிகமான மேட்சஸ் ஜெயிச்சிருக்காங்க. ஈவினிங் மேட்ச்சில் பேட் ஃபர்ஸ்ட் பண்ணுறது பெட்டராக இருக்கும், பட் நைட் மேட்சஸில் சேசிங் தான் பெட்டராக இருக்கும். செகண்ட் இன்னிங்ஸில் டியூ இருக்கும். ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் இங்கே பவுலர்ஸுக்கு பெருசாக சப்போர்ட் கிடைக்கல. ட்ரெண்ட் போல்ட் தன் நவீன் உல் ஹக் அதிகமான விக்கெட்ஸ் எடுத்தாங்க, பட் எக்கனாமி கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்தது. குருணால் பாண்டியா நல்ல எக்கனாமியாக பவுல் பண்ணியிருந்தாரு, பட் விக்கெட்ஸ் எடுக்கலை. ஓவராலாக இங்கே 53 IPL மேட்சஸ் நடந்திருக்கு. அதில் பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் 19 டைம்ஸும் சேஸ் பண்ண டீம் 34 டைம்ஸும் வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோராக 160 ரன்ஸ் இருந்திருக்கு. ஸ்கோரிங் பேட்டர்னு பார்த்தா below 150 16 டைம்ஸும் 150 to 189 28 டைம்ஸும் above 190 9 டைம்ஸும் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ராஜஸ்தான் ராயல்ஸ் லாஸ்ட் மேட்ச்சில் லக்னோவை பீட் பண்ணாங்க. பேட்டிங் அண்ட் பவுலிங்கில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. பட்லர், ஹெட்மயர், தென் ட்ரெண்ட் போல்ட் இந்த 3 ஃபாரின் பிளேயர்ஸும் 11ல் இருப்பாங்க. இம்பேக்ட் பிளேயர்ஸில் ஹெட்மயர் தென் பர்கருக்கு இடையில ஸ்வாப் இருந்தது லாஸ்ட் மேட்ச்சில். சம்டைம் ரோமன் பவல் உள்ள வரவும் சான்ஸ் இருக்குது. மற்றபடி சேஞ்சஸ் எதுவும் பண்ண வாய்ப்பில்லை. டெல்லி கேபிட்டல்ஸ் லாஸ்ட் மேட்ச்சில் பஞ்சாப் கிட்ட லாஸ் ஆனாங்க. மிடில் ஆர்டர் பேட்டிங் கொஞ்சம் வீக்காக இருக்குது. பிருத்யூஷாவுக்கு சான்ஸ் கிடைக்குமா பார்க்கணும். ரிக்கி போய்க்கு பதிலாக பிருத்யூஷாவை எடுத்துகிட்டு வந்தால் பெட்டராக இருக்கும். பிருத்யூஷா உள்ளே வந்தால் ஓப்பனிங்கில் ஆடுவார், மிச்சு மார்ஸ் ஒன் டவுனில் ஆடுவார். பேட்டிங் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும். தென் ஸ்டப்ஸ் இந்தியன் பிச்சர்ஸில் கிரேட்டாக இல்லை, ஸோ ஸ்டப்ஸுக்கு பதிலாக ஆண்ட்ரே நாட்ஜேவை ட்ரை பண்ணலாம். பவுலிங்கும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும். இம்பேக்ட் பிளேயர்ஸாக லாஸ்ட் மேட்ச்சில் ரிக்கி புவி தென் அபிஷேக் போரலுக்கு இடையில ஸ்வாப் இருந்தது. இந்த மேட்ச்சில் முகேஷ் குமாருக்கும் சான்ஸ் கிடைக்கலாம். ராஜஸ்தான் விக்கெட் கீப்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஜோஸ் பட்லர், சஞ்சு சாம்சன், தென் துரு ஜூரல். ஜோஸ் பட்லர் பேட்டிங் ஓப்பன் பண்ணுறாரு. சூப்பர் பிளேயர். இனிஷியலாக கொஞ்சம் டைம் எடுத்து தென் பெரிய இன்னிங்ஸாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய பிளேயர். ரீசெண்டாக சவுத் ஆஃப்ரிக்கா T20 சீரீஸில் சூப்பராக ஆடியிருந்தார். எகென்ஸ்ட் டெல்லி 100 அடிச்சிருக்காரு. 40 ஆவரேஜில் 239 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இந்த வென்யூவில் 47 ஆவரேஜில் 615 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. சஞ்சு சாம்சன் ஒன் டவுனில் பேட்டிங் ஆடுறாரு. க்ளவருக்கும் சாம்சன் தான் பண்ணுறாரு. லாஸ்ட் மேட்ச் இந்த வென்யூவில் 83 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தார். சஞ்சு எப்பவும் இனிஷியலாக 2-3 மேட்சஸ் நல்லா ஆடுவார். எகென்ஸ்ட் டெல்லி 24 ஆவரேஜில் 286 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இந்த வென்யூலையும் ஆல்மோஸ்ட் 38 ஆவரேஜில் ஆடியிருக்காரு. நல்லா ஆட முடியும். துரு ஜூரல் 6th டவுனில் பேட்டிங் ஆடுறாரு. குயிக்காக ரன்ஸ் ஸ்கோர் பண்ணக்கூடிய பிளேயர். லாஸ்ட் மேட்ச்சில் 12 பாலில் 20 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தார். ரீசெண்டாக இந்தியாவுக்காகவும் சூப்பராக ஆடியிருக்காரு. கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணலாம். ஜெய்ஸ்வால் பேட்டிங் ஓப்பன் பண்ணுவார். சூப்பர் பிளேயர். ரீசன்ட் ஃபார்மும் நல்லா இருக்குது. இந்த வென்யூவில் 35 ஆவரேஜில் 315 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. எகென்ஸ்ட் டெல்கின்னு பார்த்தா லாஸ்ட் சீசனில் ஒரு 50 அடிச்சிருந்தாரு. மற்றபடி பெருசாக பர்ஃபார்ம் பண்ணலை. ஜெய்ஸ்வாலுக்கு ஷார்ட் பால் இஷ்யூஸ் இருக்குது. லாஸ்ட் மேட்ச்சில் மோஷன் கான் கிட்ட அவுட் ஆயிருந்தாரு ஷார்ட் பாலில். லெஃப்ட் ஆம் பேசர்ஸ் பாடி லைனில் கொஞ்சம் ஷார்ட்டாக பவுல் பண்ணால் ஸ்ட்ரகிள் ஆகக்கூடிய பிளேயர். டெல்லியில் கலீல் அகமது லெஃப்ட் ஆம் பேசர் இருக்காரு, அதை கன்சிடர் பண்ணணும். ஹெட்மயர் நம்பர் 5ல் பேட்டிங் ஆடுறாரு. ரீசன்ட் ஃபார்ம் அப்படின்னு பார்த்தா கிரேட்டாக இல்லை. 20-30 ரன்ஸ் ரேஞ்சில் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஹெட்மயர் பழைய டெல்லி கேபிட்டல்ஸ் பிளேயர். லாஸ்ட் சீசனில் ஒரு மேட்ச் எகென்ஸ்ட் டெல்லி 21 பால்ஸில் 39 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தார். பட் இந்த வென்யூவில் 7 இன்னிங்ஸில் 65 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பேட்டிங் கிடைச்சா 20-30 ரன்ஸ் வரைக்கும் அடிக்க முடியும். அஸ்வின் லாஸ்ட் மேட்ச்சில் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணியிருந்தார். LSGயில் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அதிகமாக இருந்தாங்க. டெல்லி மிடில்லையும் 2-3 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அஸ்வின் இந்த மேட்சுக்கும் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ண சான்ஸ் இருக்குது. சம்டைம் டெத் ஓவர்ஸில் 1 ஓவர் பவுல் பண்ணுறாரு. இந்த வென்யூவில் 12 இன்னிங்ஸில் 10 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. எகென்ஸ்ட் டெல்லி 5 மேட்ச்சில் 6 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ரியான் பராக் லாஸ்ட் மேட்ச்சில் சூப்பராக ஆடியிருந்தார். நம்பர் 4ல் பேட்டிங் ஆடுறாரு. ரீசன்ட் டொமஸ்டிக் ஃபார்ம் சூப்பராக இருக்குது. பொதுவாக IPLல பெருசாக பர்ஃபார்ம் பண்ணுறதில்ல.
பட் ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் ஆடினதை பார்க்குறப்போ நல்லா ஆட முடியும்னு தோணுது. தென் கேச்சிங் பிளேஸில் நிற்கிற பிளேயர், லெக் பிரேக் பவுலரும் கூட, பட் பவுல் பண்ண சான்சஸ் கம்மி தான். சாகல் லாஸ்ட் மேட்ச்சில் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணல, 3 ஓவர் தான் பவுல் பண்ணியிருந்தார். டெத் ஓவர்ஸில் 1 ஓவர் பவுல் பண்ண சான்ஸ் இருக்குது. சாகல் இந்த வென்யூவில் 11 இன்னிங்ஸில் 14 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. எகென்ஸ்ட் டெல்லி லாஸ்ட் சீசனில் ஒரு மேட்ச்சில் 3 விக்கெட்ஸ் எடுத்திருந்தாரு. மற்றபடி கிரேட்டாக இல்லை. சாகல் எகென்ஸ்ட் ரிஷப் பண்ட் கிரேட்டாக இல்லை. பட் அக்ஷர் பட்டேலை லாஸ்ட் 3 இன்னிங்ஸில் 2 தடவை அவுட் பண்ணியிருக்காரு. ட்ரெண்ட் போல்ட் பழைய டெல்லி கேபிட்டல் பிளேயர் எகென்ஸ்ட் டெல்லி 9 இன்னிங்ஸில் 14 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இந்த வென்யூவில் 4 இன்னிங்ஸில் 4 விக்கெட்ஸ் தான் எடுத்திருக்காரு. போல்ட் வார்னருக்கு எகென்ஸ்டாக இன்டர்நேஷ்னலில் சூப்பராக பவுல் பண்ணியிருக்காரு. பட் ஐபிஎல்லில் 46 பால்ஸ் பவுல் பண்ணி ஒரு தடவை கூட வார்னரை அவுட் பண்ணதில்லை. மிச்சல் மார்ஷை T20ஸில் இது வரைக்கும் அவுட் பண்ணதே இல்லை. பட் பிருத்வி ஷாவை 28 பால்ஸ் பவுல் பண்ணி 4 தடவை அவுட் பண்ணியிருக்காரு. ஆவேஷ் கான் லாஸ்ட் மேட்ச்சில் 3 ஓவர் பவுல் பண்ணி விக்கெட்ஸ் எடுக்கல. பொதுவாக கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக பவுல் பண்ணாலும் விக்கெட் எடுக்கக்கூடிய பவுலர். டெத் ஓவர்ஸில் 1 or 2 ஓவர்ஸ் பவுல் பண்ணுறாரு. டெல்லி கேபிட்டல்ஸுக்கு எகென்ஸ்டாக 2 மேட்ச்சில் 2 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. சந்தீப் சர்மா சூப்பர் பவுலர். ஆல்மோஸ்ட் டெத் ஓவர்ஸில் 2-3 ஓவர்ஸ் வரைக்கும் பவுல் பண்ணுறாரு. லாஸ்ட் மேட்ச்சில் எக்கனாமியாக பவுல் பண்ணி ஒரு விக்கெட்டும் எடுத்திருந்தாரு. சந்தீப் சர்மா எகென்ஸ்ட் டெல்லி கிரேட்டாக இல்லை. பட் டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுறதால விக்கெட்ஸ் எடுக்க சான்ஸ் இருக்குது. பர்கர் பவர் பிளேயில் 2 ஓவர், தென் மிடில் 1 or 2 ஓவர்ஸ் பவுல் பண்ணுறாரு. லெஃப்ட் ஹேம் மீடியம் பேசர் எகென்ஸ்ட் வார்னர் அண்ட் மார்ஷ் எப்படி பவுல் பண்ண போகிறாரு பார்க்கணும். வார்னர் அண்ட் மார்ஷ் நல்லா ஆடவும் சான்ஸ் இருக்குது. டெல்லி கேபிட்டல்ஸ் விக்கெட் கீப்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் ரிஷப் பண்ட், ஷாய் ஹோப், தென் அபிஷேக் போரல். ரிஷப் பண்ட் தான் க்ளோவ் ஒர்க் பண்ணுறாரு. நம்பர் 4ல் பேட்டிங் ஆடுறாரு. லாஸ்ட் மேட்ச்சில் டீசெண்டாக ஸ்டார்ட் கிடச்சிது. பட் பெருசாக கன்வெர்ட் பண்ண முடியலை. எகென்ஸ்ட் ராஜஸ்தான் 9 இன்னிங்ஸில் 4 50s அடிச்சிருக்காரு. 71 ஆவரேஜில் 357 ரன்ஸ் இது வரைக்கும் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. சூப்பராக ஆடியிருக்காரு. பட் ரிஷப் பண்ட் எகென்ஸ்ட் சந்தீப் சர்மா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. ஷாய் ஹோப் 1 டவுனில் பேட்டிங் ஆடுறாரு. ஸ்டடி பண்ணி ஆடக்கூடிய பிளேயர். லாஸ்ட் மேட்ச்சில் 33 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தார். பட் ஷாய் ஹோப் எகென்ஸ்ட் ட்ரெண்ட் போல்ட்னு பார்த்தா ஓடிஐஸில் 64 பால்ஸ் ஃபேஸ் பண்ணி 5 தடவை அவுட் ஆயிருக்காரு. பொதுவாகவே ஷாய் ஹோப் எகென்ஸ்ட் லெஃப்ட் ஹேம் பேசஸ் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆவார். அபிஷேக் போரல் லாஸ்ட் மேட்ச்சில் இம்பேக்ட் சப்பாக உள்ளே வந்திருந்தார். குயிக்காக 32 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தார். சூப்பர் பிளேயர். இந்த மேட்ச்சுக்கு 11ல் டைரக்டாக ஆடுவாரா இல்லை இம்பேக்ட் சப்பா தான் மறுபடியும் வருவாரா பார்க்கணும். லாஸ்ட் ஓவர்ஸில் குயிக்காக 20-30 ரன்ஸ் அடித்து கொடுக்க முடியும். டேவிட் வார்னர் பேட்டிங் ஓப்பன் பண்ணுறாரு. லாஸ்ட் மேட்ச்சில் 29 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தார். எகென்ஸ்ட் ராஜஸ்தான் 41 ஆவரேஜில் 534 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. எகென்ஸ்ட் ட்ரெண்ட் போல்ட் ஐபிஎல்ல சூப்பராக ஆடிருக்காரு. வார்னர் ரீசெண்ட் டைமில் அஸ்வின் கிட்ட கொஞ்சம் கஷ்டப்பட்டிருக்காரு. விக்கெட்ஸ் கொடுக்கல அப்படின்னாலும் டாட் பால்ஸ் அதிகமாக ஆடிருக்காரு. அதை கன்சிடர் பண்ணணும். ரிக்கி புயி 5th டவுனில் பேட்டிங் ஆடுறாரு. ரீசெண்டாக ஃபர்ஸ்ட் கிளாஸில் ஆந்திராக்காக சூப்பராக ஆடிருக்காரு. டொமஸ்டிக் T20ஸ்லையும் நல்லா ஆடிருக்காரு. கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்டெப்ஸ் பொறுத்த வரைக்கும் 6th டவுனில் ஆடுறாரு. ஐபிஎல்ல கிரேட்டாக இல்லை. ஃபர்ஸ்ட் கிளாஸில் ரீசெண்டாக 100 எல்லாம் அடிச்சிருந்தாரு. கிராண்ட் லீக்ல வேணா ரிஸ்காக ட்ரை பண்ணி பார்க்கலாம். சடனாக பெரிய ஸ்கோர் அடிக்கக்கூடிய பிளேயர். மிச்சு மார்ஷ் பேட்டிங் ஓப்பன் பண்ணுறாரு. லாஸ்ட் மேட்ச்சில் 20 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. குயிக்காக ரன்ஸ் ஸ்கோர் பண்ணக்கூடிய பிளேயர். ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருக்கு. எகென்ஸ்ட் ராஜஸ்தான் 2 இன்னிங்ஸில் 124 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. லாஸ்ட் சீசனில் ஒரு மேட்ச்சில் 83 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. லாஸ்ட் மேட்ச் பவுலிங்கில் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாரு. டெத் ஓவர்ஸில் 1 ஓவர் பவுல் பண்ணியிருந்தாரு. பவுலிங் அண்ட் பேட்டிங் பண்ணுறதால டீமில் செலக்ட் பண்ணணும். அக்ஷர் பட்டேல் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. லாஸ்ட் மேட்ச்சில் எக்கனாமியாக பவுல் பண்ணியிருந்தாரு. பட் விக்கெட்ஸ் எடுக்கல. எகென்ஸ்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ் லாஸ்ட் 2 சீசனாக விக்கெட்லெஸ்ஸாக தான் இருக்காரு. 10+ எக்கனாமியில் பவுல் பண்ணியிருக்காரு. பேட்டிங்லையும் கிரேட்டாக இல்லை. பட் இங்கே டெல்லி கேபிட்டல்ஸ் மிடில் ஆர்டர் பேட்டிங் அவ்வளோ கிரேட்டாக இல்லை. ஸோ அக்ஷர் பட்டேல் அதிகமான பால்ஸ் பேட்டிங் பண்ண சான்ஸ் இருக்குது. பேட்டிங்கில் 15 to 20 ரன்ஸ் வரைக்கும் அடிச்சிட்டு தென் பவுலிங்கில் 1 விக்கெட் எடுத்தாலே ட்ரீம் டீமுக்குள்ளே வர முடியும். சுமித் குமார் 8th டவுனில் பேட்டிங் ஆடுறாரு. லாஸ்ட் மேட்ச்சில் 20th ஓவரை பவுல் பண்ண வச்சாங்க. டொமஸ்டிக்கில் பேட்டிங்கில் டீசெண்டாக ஆடிருக்காரு. கிராண்ட் லீக்ல வேணா ரிஸ்காக ட்ரை பண்ணி பாருங்க. பட் எந்த அளவுக்கு சான்ஸ் கிடைக்கும் டவுட் தான். குல்தீப் யாதவ் லெஃப்ட் ஹேம் சைனாமேன் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. லாஸ்ட் மேட்ச்சில் 2 விக்கெட்ஸ் எடுத்திருந்தாரு.
எகென்ஸ்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ்னு பார்த்தா லாஸ்ட் 5 மேட்ச்சில் 2 விக்கெட்ஸ் தான் எடுத்திருக்காரு. பட் ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருக்கு, விக்கெட்ஸ் எடுக்க முடியும். இஷாந்த் சர்மா எக்ஸ்பீரியன்ஸ்டு பவுலர். லாஸ்ட் மேட்ச்சில் பவர் பிளேயில் 2 ஓவர் பவுல் பண்ணி 1 விக்கெட் எடுத்திருந்தாரு. எகென்ஸ்ட் ராஜஸ்தான் 12 மேட்ச்சில் 13 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. எக்கனாமியாக பவுல் பண்ணியிருக்காரு. கலீல் அகமத் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. பவர் பிளேயில் 2 ஓவர் தென் டெத் ஓவர்ஸில் 2 ஓவர் பவுல் பண்ணுறாரு. லாஸ்ட் மேட்ச்சில் 2 விக்கெட்ஸ் எடுத்திருந்தாரு. எகென்ஸ்ட் ராஜஸ்தான் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக பவுல் பண்ணி 5 மேட்ச்சில் 4 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பட் டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுறதால விக்கெட்ஸ் எடுக்க சான்ஸ் இருக்குது. ஸ்மால் லீக் டீம் பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர்ஸில் ஜோஸ் பட்லர், சஞ்சு சாம்சன், தென் ரிஷப் பண்ட். பேட்டர்ஸில் டேவிட் வார்னர் அண்ட் ஜெய்ஸ்வால். ஆல்ரவுண்டர்ஸில் மிச்சு மார்ஷ், தென் அக்ஷர் பட்டேல். பவுலர்ஸில் ட்ரெண்ட் போல்ட், சாகால், குல்தீப் யாதவ், தென் கலீல் அகமத். கிராண்ட் லீக்ல ஷாய் ஹோப், ஹெட்மயர், ரியான் பராக், பர்கர், தென் சந்தீப் சர்மாலாம் ட்ரை பண்ணலாம். ஸ்மால் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு மிச்சு மார்ஷ், பட்லர், தென் டேவிட் வார்னர் எல்லாம் ட்ரை பண்ணலாம். கிராண்ட் லீக்ல ஜெய்ஸ்வால், ரிஷப் பண்ட், தென் அக்ஷர் பட்டேல் எல்லாம் ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. மேலும் இதே மாதிரி வீடியோஸுக்கு மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கிரிக்கெட் பேசுவோம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் மினிட்ஸில் டீம் அண்ட் அப்டேட்ஸ் டெலிகிராமில் கொடுக்கப்படும். டெலிகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மிக்க நன்றி.